ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரட்சிப்பின் சுதந்திர தினம் இல்லை என்று சொன்னால் பரிசுத்தமானேன் பரமனின் பலியினாலே என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள, அதாவது கிரீஸ் நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது அநேக குறைபாடுகள் உள்ள அந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அநேக குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு சில அந்த குறைவுகள் இருந்தாலும் அவர்களை பார்த்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் என்கிற அந்த சொல் கிறிஸ்தவ சித்தாந்தத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சொல். தங்களை தூய்மைப்படுத்த இன்றைக்கு உலக மக்கள் படுகிற பிரயாசங்கள் பாடுகள் கொஞ்சமல்ல. ஆனால் கிறிஸ்துவினுடைய பலியால் பாவங்கள் தொலைந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று வேதம் நம்மை அது தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கொரிந்து விசுவாசிகள் நடுவில் எத்தனையோ குறைபாடுகள் இருந்த போதிலும் பவுல் அவர்களை பரிசுத்தவான்கள் என்றே இந்த நிருபத்தில் அழைக்கிறதை பார்க்கிறோம். அது கிறிஸ்துவால் கிடைத்த ஒரு தானமாக அது இருக்கிறபடியினாலே அவர் அப்படி அழைக்கிறார். மரித்த பின் சிலரை பரிசுத்தவான்களாக்குகிற உலகம் புனிதர் என்று போடும் சில திருச்சபையாரினுடைய அந்த நிலைமை இந்த வேத வசனத்திற்கு ஒத்தது அல்ல. நாம் இப்பெயர்க்கேற்றபடி வாழவும் நாம் கடமைப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டோர் பாவங்கள் என்னவாயின என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று மற்றவர்கள் அழைப்பதற்கு நமக்கும் கொஞ்சம் தகுதி இருக்கிறது. ஆகவே இந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தும்படியாக தொடர்ந்து இந்த நிலைமையில் நாம் வாழ வேண்டும். குறைவில்லாதவர்களாக, குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக வாழ்கிறதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தோடு கூட நாம் வாழ முடியும். வேதத்தில் யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. 2வது, நமது பாவங்கள் அவர் மேல் விழுந்து அது கரைந்து போனது. ஏசாயா 53வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிடிக்க முடியாத தொலைவுக்கு அவைகள் துரத்தப்பட்டன என்பதை சங்கீதம் 103வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 103வது அதிகாரத்தில் 3வது வசனம் 12ஆம் வசனங்களிலே அருமையாக சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று சொல்லிட்டு 12வது வசனத்தில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிடிக்க முடியாத தொலைவுக்கு அவைகள் துரத்தப்பட்டு விட்டன. அதை போல தேடி பார்த்தாலும் அகப்படாத அளவிற்கு அந்த பாவங்கள் ஆண்டவர் அதை மாற்றிவிட்டார் என்பதை இங்கே எரேமியா 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். ஆகவே இனி நம்மை அவை பிடிக்க முடியாது, அவை நம்மை வந்தடைய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முதுகுக்கு பின்பாக நம்முடைய பாவத்தை எரிந்து விட்டார் என்று ஏசாயா 38வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. என் பாவங்களையெல்லாம் முதுகுக்கு பின்னால் பின்னாக எரிந்து விட்டீர் என்று பார்க்கிறோம். நமக்கு முன் அந்த காரியங்களை நாம் வைக்க வேண்டியதில்லை என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டார் என்று மீகா 7:19 பார்க்கிறோம். அவைகள் திரும்ப எழும்பி வந்து நம்மை கட்டி போட முடியாது. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டார். அதன் தன்மையை அங்கே குலைத்து போட்டார் என்று ஏசாயா 43:25 நாம் பார்க்கிறோம். ஆகவே அது நம்ம திரும்ப திரும்ப குத்த முடியாது. நானே
உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி அங்கே உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேகத்தை போல அதை நம்மை விட்டு அகற்றினார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று ஏசாயா 44:22 பார்க்கிறோம். அதன் மரணத்தன்மையிலிருந்து நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று கொலோசியர் 2:13 பார்க்கிறோம். இனி சாவு, மரணத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறோமே, அது நம்மை தீண்டாது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதை சிலுவையின் மேல் ஆணியடித்து அடையாளமற்றதாக்கினார் என்று கொலோசியர் 2:14 பார்க்கிறோம். நாம் எண்ணி எண்ணி அழ வேண்டிய தேவையில்லை. அவர் மன்னித்தார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே அவர் நம்மை மன்னித்திருக்கிறபடினால நாம் நம்மை மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்லி 1 யோவான் 7:9 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரத்தாம்பர சிவப்பு போல இருந்தால் கூட அதை உறைந்த மலையைப் போல, ஒரு வெண்மையான பஞ்சை போல நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து அது ஏசாயா 1:18 பார்க்கிறோம். ஏசாயா 51:7 நாம் கரைபட வேண்டிய என்ன தேவையில்லை, இனி அவர் அவைகளை நினைவு கூற மாட்டார் என்று எபிரேயர் 10:17 நாம் பார்க்கிறோம். நாமும் நினைவு கூர்ந்து வீணாக மாட்டோம் என்கிற உறுதி நமக்கு உண்டாகிறது. இனி என் மேலே அந்த பாவங்களை சுமத்த மாட்டார் என்று சொல்லி ரோமர் 4:7 8 நாம் பார்க்கிறோம். நாம் இனி சுதந்திரம் பெற்றவர்கள், இரட்சிப்பின் சுதந்திரத்தினத்தை நாம் அனுபவிக்க பிறந்தவர்கள். தாவீதின் அந்த 32வது சங்கீதத்தை தான் ரோமரிலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 32 பார்க்கிறோமே. அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாவத்திலிருந்து அவன் ஒரு விடுதலையை பெற்று இரட்சிப்பின் சுதந்திரத்தினத்தை அனுபவிக்கிறவன் என்றைக்கு தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் பாவங்களையெல்லாம் கழுவிவிட்டது என்று சொல்லி அவன் தன்னை தேற்றுகிறானோ, தன்னையே அவன் மன்னிக்கிறானோ, அன்றைக்கு அந்த இரட்சிப்பின் சுதந்திரத்தினத்தை அனுபவிக்கிறவனாக அவன் மாறுகிறான். நாம் ஆகவே இந்த உலகத்தில் எத்தனை குறைகளோடு கூட இருந்தாலும் அந்த குறைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பஞ்சை போல வெண்மையாக, உறைந்த பனிக்கட்டியைப் போல அவ்வளோ வெண்மையாக மாற்றிவிட்ட அந்த ஆண்டவர் நமக்கு தருகிற அங்கீகாரத்தை, அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.